நவராத்திரியில் 10 நாள் நாம் ஹோமம் பண்ணுவோம். இந்த சமயத்தில் ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை 27 நாட்களுக்கு இங்கே சண்டி ஹோமம் பண்ணலாம் என்று அரங்காவலர்கள்லாம் இன்று காலை கூட்டத்தில் முடிவெடுத்து இருக்கிறார். 27 நட்சத்திரத்தில் தான் நடப்பன, ஊர்வன, பரப்பன, அசைவன அனைத்தும் பிறந்திருக்க வேண்டும். அதனால் அந்த 27 நட்சத்திரத்தில் இங்கே ஹோமம் நடக்க போகிறது. அந்த ஹோமம் அனுஷ நட்சத்திரம், நம்ம காஞ்சி ஆச்சாரியாளுடைய மகாபெரிவாளுடைய நட்சத்திரம் அனுஷத்தில் துவங்கி சத்குருநாதர் சாந்தானந்த மகாசுவாமிகளுடைய நட்சத்திரம் விசாகத்தோட பூர்த்தி அடைகிறது. அதனால குரோஹோ அனுகிரகாதேவ புமான் பூர்ண பிரசாந்தையே, குரோஹோ அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. 6/6/1962 ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியே அடியேனுடைய சத்குருநாதர் சாந்தானந்த மகாசுவாமிகள் புதுக்கோட்டையில் பிரதிஷ்டை செய்தார். 84 இங்கே வந்து புவனேஸ்வரி பக்த மண்டலி ஸ்தாபன விஷயை சொல்லி இந்த இடத்துல புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நெற்குன்றம்ங்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டமாக கல்ஹார திருப்பணி ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கு நடைபெற்று வருகிறது. அதனால் அங்கேயும் சாந்தானந்த சுவாமிகள் விக்கிரகங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் எல்லாமே நாம் எல்லாம் ஒன்று கூடினாக்க எல்லாவித நற்காரியங்களும் நிறைய செய்யலாம். பரோபகாராய பலந்தி விருக்ஷாः, பரோபகாராய வஹந்தி நத்யः, பரோபகாராய துஹந்தி காவः, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். உலகத்தில் இருக்கிற மழமெல்லாம் மாம்பழ சீசன் வரப்போகிறது. அந்த மாமரமெல்லாம் அந்த மாம்பழத்தை சாப்பிடுமான்னா சாப்பிடாது. அது உலகத்துக்கு பூரா கொடுக்கறது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துக்கும் அந்த மாம்பழம் மாமரம் கொடுக்கறது. பரோபகாராய பலந்தி விருக்ஷா, பரோபகாராய வஹந்தி நத்யா. நதிகள்லாம் எல்லாருக்காகவும் தான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. மாடு இருக்குன்னா எல்லாருக்காகவும் தான் பால் கறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையும் எல்லோரும் நன்றாக இருக்கணும். எல்லோரும் நன்றாக இருந்தார்களே ஆனால் அதில் நாமும் அடக்கம் அப்படிங்கிற உறுதி வேணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டு வழிபாடுகள்லாம் நமக்கு மகரிஷிகள் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டு வழிபாடு இன்றைய தினம் இங்கே சிறப்பாக நம்மெல்லாம் செய்ய முடிந்தது. ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கும் சத்குருநாதர்களுக்கும் நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் துணை இருக்கட்டும். நிற்கும் போதும் நடக்கும் பொழுதும் இக வாழ்வின் நியதிக்காக பொருள் தேட புறப்படும் பொழுதும் நட்பிலும் பகையிலும் உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இகழ்ச்சியான நேரத்திலும் புகழ் ஓங்கும் பொழுதும் நமக்கு எல்லாமே ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஜெகன்மாதா புவனேஸ்வரிக்கும் குருநாதருக்கும் தான் உண்டு. வேறு யாருக்கும் கிடையாதுங்கிறத நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். அந்த உணர்வு பூர்வமாக நாம் வழிபட்டு வந்தோமேயானால் எல்லோரும் ஆனந்தமாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு பூர்த்தி செய்வோமாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வருகிற 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இங்கே இருக்கக்கூடிய கணபதி அம்பாளுக்கு ஸ்வர்ணபந்தனம் சாற்றி தமிழ் வருஷப்பர பண்டிகை கார்த்தால சபரிவார தேவதா சகித ஸ்ரீவித்யா ஹோமம், தத்துவ ஹோமம், கலா ஹோமம், மூர்த்தி ஹோமங்கள்லாம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்று அன்று மாலை இங்கே புவனேஸ்வரி பக்த மண்டலியோட அரங்காவலர்கள்லாம் இருக்கக்கூடிய பெயர் பலகை திறப்பு விழாவும், அப்போவும் இதுக்கு நிறையா இந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை வழங்கியவர்களுடைய பெயர் பலகையையும் திறக்கப்படும். அப்புறம் இன்றைக்கி மலர் வெளியிடணும்னு நினச்சோம். அந்த மலரும் புது வருஷத்தில் நவ வருஷம் நவ சைத்தன்யம் ததாது அப்படின்னு புது வருஷத்தில் அந்த
மலரும் வெளியிடப்படும். கும்பாபிஷேக 4வது கும்பாபிஷேக மலர் வெளியீட்டு விழா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இடத்துல ரமணாசிரமத்திலேருந்து 2 கிலோமீட்டரில் ஆனாய் பிறந்தான்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஈஸ்வரானந்த சந்நியாச ஆசிரமம்னு அங்கே புதுசாக இப்போ சந்நியாசங்கள்லாம் கொடுத்து எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல சாரதாம்பாள், சித்தி கணபதி, ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய விக்கிரக பிரதிஷ்டை இந்த மாதம் மார்ச் மாதம் 24, 25 2 நாளைக்கு அங்கே நடைபெற்று தொடர்ந்து 1095 நாளைக்கு அங்கே சண்டி ஹோமம் நடக்க போகும். சன்னியாசிங்கிறவரும் மனிதர்கள் தான். அதனால் சாஸ்திரங்களில் பார்த்தோமையானால் ஞான சந்நியாசி, கர்ம சந்நியாசி, ஞான வைராக்கிய சந்நியாசிங்கிறதெல்லாம் இருக்குது. நாங்கள் அனைவருமே கர்ம சந்நியாசியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோ அக்னிம ஆத்மசாத் கிருத்வா பிரம்மார்ப்பண பரோத்விஜா ஞேயஸ கர்ம சந்நியாசி மகாயஜ்ஞ பராயணா என்ற பத்மபுராண வச்சனப்படி அனைத்து உலகமும் நன்றாக இருக்கணும், நம்மளை சேர்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் பூஜை, வழிபாடு, ஹோமம் இதையெல்லாம் செய்து வருகிறோம். அதே மாதிரி அந்த ஈஸ்வரானந்த சந்நியாசாசிரமத்தில் புதுக்கோட்டையில் நடக்கிற மாதிரியே 3 வருஷம் தொடர்ந்து சண்டி ஹோமம் மார்ச் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து துவங்க உள்ளது. அதுக்காக அங்கேயும் வந்து திருவண்ணாமலை வரக்கூடியவர்கள் அனைவரும் அந்த சந்நியாசாசிரமத்துக்கும் வருகை தந்து அங்கே நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு சகாயங்கள்லாம் செய்து எல்லாம் வல்ல ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று அழைத்து கொள்வோமாக. வேறு ஏதாவது சொல்லணுமா? ஆமாம், இங்கேருந்து இந்த மண்டலியிலேருந்து கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வர போகிறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி அங்கே என்ன சமர்ப்பணம் பண்ணணுமோ அந்த சன்னியாச ஆசிரமத்திலேயே வந்து 24ஆம் தேதி சமர்ப்பணம் செய்யலாம். ஜெய ஜெய புவனேஸ்வரி.